சிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. இது நாள் வரைக்கும் இந்த சிட்டியை பத்தி எனக்கு தெரியவே இல்லைங்க. இங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. மார்க்கெட் கூட ஒரு பெரிய சிட்டி மாதிரி தான் இருக்கு. ஒரு வேளைக்கு இந்த சிட்டி என்னோட கண்ட்ரோல்ல இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்குமே. இந்த சிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்னோட கிங்டம். நான் இவங்களுக்கு கிங் ஆக போறேன். ஹலோ கடைக்காரர், எதுக்கு இந்த பொருளை இப்படி வச்சிருக்கீங்க? பொருட்களை கொஞ்சம் தள்ளி வை. எனக்கு இங்க நடக்க இடமே இல்லை பாருங்க. ஏய், நெய்யும் பொருளை கொஞ்சம் தள்ளி வை. ரோடு பார்க்க கிளியரா இருக்கணும். எங்க எல்லாருக்கும் ஆர்டர் போடுறதுக்கு நீ யாரு? நாங்க எதுக்காக எங்க பொருள் எடுக்கணும்? நானா? நான் இந்த சிட்டியோட புதிய கிங். இதுக்கப்புறம் இந்த புது ராஜாவோட பேச்சை நீங்க எல்லாரும் கேட்டுதான் ஆகணும். என்ன பேச்சு பேசுற நீ? இதுக்கு முன்னால நான் உன்னை இங்க பார்த்ததே இல்ல. நீ இங்க புது ராஜாவா? இந்த சன் சிட்டிக்கு எப்போதும் ஒரே ஒரு ராஜா தான். அது எங்க எல்லாரோட தாத்தா ஜெய் சிங் சௌகான் மட்டும்தான். இவனை அடிங்க. அடிங்க. இவனை சும்மா அடிங்க. வாங்க. விடாதீங்க. அடிங்க. இவனை அடிச்சு விரட்டுங்க. அடிங்க. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். நம்ம சன் சிட்டிக்குள்ள ஏதோ ஒரு புது பிரச்சனை வந்துருச்சு போல இருக்கே. உடனே தாத்தா கிட்டையும் ருத்ரா கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லி ஆகணும். ருத்ரா, ருத்ரா! என்ன இங்கிருந்து உங்களால அனுப்பவே முடியாது. நீங்க எல்லாரும் என்னோட அடிமைங்க. நான் சொல்றத கவனமா கேளுங்க. இங்க இருக்கிற எல்லாரும் நான் சொல்றத கேட்டுதான் ஆகணும். புரியுதா? யாரும் உன்னோட ஆர்டர் கேட்க மாட்டாங்க. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. என்னோட பிளான் ரொம்ப சின்னதுதான். என்னோட மந்திரம் சூ மந்தர். நான் தான் ஷேடோ ஹண்டர். யாரு என்ன தடுக்க வந்தது? நீயா? இவ்வளவு சின்ன பையனா இருக்க, வீட்டுல போய் விளையாடு போ. ஷாடோ அங்கிள், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கா சந்தேகப்படாதீங்க. இந்த நியூ இயர் கிஃப்ட் வாங்க. Baisca SWAT Creator. முடியல, என்னால சண்டை போட முடியல. ஏன்னா நான் இல்ல, உனக்கு மேல இருக்கிறவன் தான் சண்டை போட போறான். யாராவது வீட்டுல போய் அம்மா அப்பா பார்க்கணும்னு ஆசை இருந்தா நான் சொல்றத கேளுங்க. இல்ல உங்க எல்லாரையும் அடிமையாக்கிடுவேன். என்னோட மந்திரம் ரொம்ப சின்னதுதான். சூ மந்தர். நான் தான் ஷேடோ ஹண்டர். இதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் என்னோட அடிமை. நான் சொல்றதை தான் நீங்க செஞ்சாகணும். எல்லா கடையில இருக்கிற பொருளையும் தூக்கி போடுங்க. எல்லாத்தையும் உடைச்சிடுங்க. எதுவுமே மிச்சம் இருக்க கூடாது. பாசமா சொல்லும் போது யாரும் நான் சொல்றத கேட்கல. என்ன பண்றது? ஷேடோ ஹண்டரா இருக்கிறதால தான் என்னோட மேஜிக்கல் ஹண்டரை பயன்படுத்த வேண்டியதாய் போச்சு. எதுக்காக சன் சிட்டிக்கு வந்து இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் உடைச்சிட்டு இருக்க? உடனே எல்லாத்தையும் நிறுத்து. நீ யாரு? சப்பா முடியல. என்ன எத்தனை பேர் இதே கேள்வியை கேட்பீங்க? நான் தான் இந்த சிட்டியோட புதிய ராஜா, தி ஷேடோ ஹண்டர். நீ இந்த சிட்டிக்கு கிங் கிடையாது. இந்த சிட்டிக்கு கிங் இங்க இருக்கிற மக்கள் தான். யாரும் யாருக்கும் கிங் கிடையாது. யாரும் யாருக்கும் ஆர்டர் பண்ண மாட்டாங்க. நீ பேசுறத பார்த்தா நீ தான் இந்த ஊரோட ராஜான்னு நினைக்கிறேன். அப்படின்னா நீ தான் என்னோட எதிரி. இப்ப பாரு என் தாக்குதல.
ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. நான் தோல்வியை ஒத்துக்கிறேன். நான் இப்பவே இங்க இருந்து கிளம்பிடுறேன். நீ இப்ப மன்னிப்பு கேட்டதுனால நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். இனிமே நீ என்னைக்குமே இந்த இடத்துக்கு வரக்கூடாது. வரமாட்டேன். நான் எப்பவும் வரமாட்டேன். மன்னிக்கிறவன் தாண்டா தமிழன். என்னோட பிளான் ரொம்ப சின்னதுதான். நான் சொல்லுவேன், சூ மந்த, நான் தான் சேடோ ஹண்டர், சேடோ ஹண்டர். வெல்கம். நீயும் எல்லாரோடையும் சேர்ந்து எல்லா பொருளையும் ஒதுக்கி வை. என்ன இது? இவன் தாத்தாவையும் வசியம் பண்ணிட்டானே. இப்போ நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம்? அந்த ஷேடோ ஹண்டரை நான் சும்மாவே விட மாட்டேன். அவனை நான் தூக்கி சன் சிட்டில இருந்து அப்படியே கீழே போட்டுருவேன். சந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர். மைரா ப்ளீஸ், நான் முதல்ல இங்க இருந்து ஓடுறதுக்கு எனக்கு டைம் கொடு. நீ யாரு? ஆமா, உனக்கு எப்படி என் பேர் தெரியும்? யாரா? நான் தான் வருண். எல்லா தடவையும் உன்னோட மேஜிக்கால தாக்கப்படுறது நானா தான் இருக்கேன். சாரி வருண், நான் திரும்பவும் ட்ரை பண்ணி பார்க்கறேன். இந்த தடவை நான் அவனை சும்மாவே விட மாட்டேன். இப்ப யாரும் ஒண்ணும் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் நான் தாத்தாவை காண்டாக்ட் பண்றேன். அவர்கிட்ட ஷேடோ ஹண்டரை பத்தி சொல்லி அலர்ட் பண்ணணும். நீங்க எல்லாரும் என்னோட பாதுகாப்புக்காக இங்கேயே இருங்க. இன்னையிலிருந்து நீங்க எல்லாரும் என்னோட பாதுகாவலர்கள். உங்களை மீறி யாரும் பேலஸ்குள்ள வரக்கூடாது. கவனமாக இருங்க. அடடா, இவன் எங்கேயும் வந்துட்டானே. நீங்க ரெண்டு பேரும் இந்த பேலஸோட கேர் டேக்கர் நினைக்கிறேன். சீக்கிரமா எனக்காக ஏதாவது டேஸ்டியா சமைச்சு எடுத்துட்டு வாங்க. ஜெய்சிங்கோட ரூம் எங்க இருக்கு சொல்லு. ஜெய்சிங், தண்ணிய டேபிள் மேல வை. இந்த பேலஸ் ரொம்ப பெருசாவும் அழகாவும் இருக்கு. இதுக்கப்புறம் லைஃப் முழுக்க நான் இந்த பேலஸ்ல சந்தோஷமா இருக்க போறேன். தாத்தா, அங்க எந்த பிரச்சனையும் இல்லல? ஒண்ணு இல்ல ருத்ரா, இங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கும். நீ எங்க இருக்க? தாத்தா, நான் சிட்டில ஒரு சேஃபான இடத்துல தான் இருக்கேன். நம்ம சன் சிட்டிய ஷேடோ ஹண்டர்னு ஒருத்தன் தாக்கிருக்கான் தாத்தா. அவனியே சன் சிட்டியோட புது ராஜான்னு சொல்லிக்கிறான். அவன் கூட நான் ஃபைட்டும் பண்ணேன். அவன் கிட்ட நல்லா விளையாடிட்டு வர சொல்லு. அந்த மெஜிஷியன் போயிட்டா இங்க எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லு. ருத்ரா, நீ நல்லா விளையாடிட்டு பொறுமையாவா. மெஜிஷியன் இங்க இருந்து போயிட்டான். இதுக்கப்புறம் எந்த டென்ஷனும் இல்ல. தாத்தா, இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால நான் மைரா வருண் 3 பேரும் கேம்பிங்காக போலாமா? 2 நாள் என்ன 4 நாள் கூட இருந்துட்டு வர சொல்லு. 2 நாள் இல்ல, 4 நாள் பொறுமையா விளையாடிட்டு வா. ஓகே, தேங்க் யூ தாத்தா. நான் கேம்பிங் போயிட்டு வந்து உங்களை பாக்குறேன் தாத்தா. பை பை. அந்த ருத்ராவை என்னோட பிளான் மூலமா நான் முட்டாளாக்கிட்டேன்.
நான் அவன் திரும்ப வரத்துக்குள்ள இந்த சிட்டி மொத்தத்தையும் இந்த பேலஸையும் சேர்த்து மொத்தமா என்னோட கண்ட்ரோல்குள்ள நான் கொண்டு வந்துடுவேன். ருத்ரா என்னாச்சு? ஆமா நீ என்ன யோசிக்கிற? சன் சிட்டில எதுவுமே சரியில்லை. இப்படி இருந்த தாத்தா எனக்கு வெளிய போக எப்படி பர்மிஷன் கொடுத்தாரு? அவரோட பேச்சும் வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்றது ருத்ரா? ஒரு எதிரிகிட்ட மோதணும்னா அவனை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னு தாத்தா அடிக்கடி சொல்லுவாரு. குட் மார்னிங் லைப்ரரியன் அலாசா சார். வா ருத்ரா, என்னாச்சு? திரும்பவும் ஷாக்கால் ஏதாவது பிரச்சனை பண்றானா? ஷாக்கால் எதுவுமே பண்ணல. ஆனா ஷேடோ ஹண்டர் பேர்ல ஒரு மெஜிஷியன் சன் சிட்டி மக்களையும் தாத்தாவையும் வசியம் பண்ணி வச்சிருக்கான். எங்களுக்கு ஷேடோ ஹண்டர் சம்பந்தமான சில புக்ஸ் வேணும். சரி சரி, என் கூட வாங்க. இந்த செல்ஃப்ல உனக்கு தேவையான புக்ஸ் கிடைக்கும் ருத்ரா. இதுல ஷேடோ ஹண்டர் பத்தி எழுதி இருக்கு. ஷேடோ ஹண்டர்னால மத்தவங்க நிழல அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும்னு எழுதி இருக்கு. ஷேடோஸ் திரும்பவும் அவங்க உடம்போட சேர்த்துட்டா அவங்க திரும்பவும் நார்மல் ஆயிடுவாங்க. ருத்ரா அப்படினா தாத்தாவோட ஷேடோவையும் அந்த மெஜிஷியன் அவனோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கா இல்லையா? தாத்தாவை மட்டும் இல்ல, சன் சிட்டி மக்கள் எல்லாரையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். கரெக்ட் சிம்சும். அதனால நம்ம எல்லாரோட ஷேடோஸ் எங்க இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஷேடோஸை கண்டுபிடிச்சாதான் எல்லாம் சரியாகும். ஆனா ருத்ரா, அதை நம்மளால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ஆனா அந்த பிளானை நம்ம கரெக்டா 12 மணிக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும். 12 மணிக்குன்னு சொல்ற ருத்ரா? ஏன்னா மதியம் 12 மணிக்கு தான் சூரியன் கரெக்டா நம்ம தலை உச்சியில இருக்கும். அந்த நேரத்துல ஷேடோஸ் இருக்காது. அந்த நேரத்துல தான் நான் ஷேடோ ஹண்டர் கிட்ட ஃபைட் பண்ணி அவனை தோக்கடிக்கணும். அப்பதான் என்னோட ஷேடோவை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. மைரா வருண், ரெடியா இருங்க. நம்ம பிளான் படி கரெக்டா செஞ்சிடுங்க. ஓகே ருத்ரா. அங்க பாருங்க, ருத்ரா வந்துட்டான். அவன் பேலஸ்குள்ள போக கூடாது. இது ஷேடோ ஹண்டரோட ஆர்டர். வாங்க, அவனை பிடிக்கலாம். வாங்க, ஏய் ஓடு, இங்க இருந்து போயிடு. ஷேடோ ஹண்டர், வா 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 வா, நீ திரும்ப வந்துட்டியா? சரி, உன்னோட ஷேடோவையும் உன் உடம்புல இருந்து நான் அதை தனியா எடுத்துடுறேன். உன்னோட பிளான்ல எப்பவும் நீ ஜெயிக்க மாட்ட. வா, சீக்கிரமா உள்ள போலாம். தாத்தாவோட ஷேடோவை அவரோட உடம்புல சேர்க்கணும். வாங்க, தாத்தா ஷேடோவை அவரோடவே சேர்த்துடலாம். ஷேடோ ஹண்டர் இந்த ஷேடோக்கு கமாண்ட் பண்ணாத வரைக்கும் இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. தாத்தாவோட காலுக்கு கீழே ரோலர் ஸ்கேட்டை வச்சு இவரை ரோல் பண்ணி கூட்டிட்டு போகலாம். சந்தர் மந்தர் காலிக்கேல் அந்தர் ரோலர் ஸ்கேட். மைரா, என்ன நிறுத்து. நில்லு வரும், நில்லு. மைரா, என்ன நிறுத்து. என்னை எப்படியாவது நிறுத்து மைரா. ஐயோ, சொதப்பிட்டனே. எங்க தப்பிச்சு போற ருத்ரா, நில்லு. ருத்ரா, உன்னால எங்க தப்பிச்சு போக முடியும்? என்னோடது சின்ன பிளான் தான். நான் சொல்ற மந்திரம் சோ மந்தர். நான் தான் ஷேடோ ஹண்டர். ஷேடோ ஹண்டர். ஓஹோ, ஸ்மார்ட்.
வெரி ஸ்மார்ட். மதியம் 12 மணி ஆகுது. சூரியன் உச்சத்துல இருக்கு, அதனால ஷேடோ கீழே விழாது. பரவாயில்ல, ஏன்னா 12 மணிக்கு அப்புறம் நேரம் அப்படியே இருக்க போகுதா என்ன? நேரம் போய்கிட்டே தானே இருக்கும். Ibaiska roller skate creator. தாத்தாவோட ஷேடோ அங்க இருக்கு. தேங்க்யூ மைரா, வருண், தேங்க்யூ. ருத்ரா எங்க? தாத்தா அவ ஷேடோ ஹண்டர் கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ருத்ரா, இப்போ உன் கதை முடிய போகுது. என்னோட பிளான் சின்னதுதான். நான் சொல்ற மந்திரம் சூ மத்த. நான் தான் ஷேடோ ஹண்டர். ருத்ரா, ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். நம்பு, உன்னோட ஷேடோவை உன்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு நம்பு. ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். என்னோட மேஜிக் என்னைக்கு ஃபெயில் ஆகாது. இல்ல, என்னோட மேஜிக் எப்பவும் ஃபெயில் ஆகாது. இப்பவே உங்க 2 பேரோட ஷேடோவையும் என்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போற. ஷேடோ இருந்தா தானே நீ கண்ட்ரோல் பண்ணுவ. ஜிபைஸ்கா க்ளவுட் கிரியேட்டோ. ஷேடோ ஹண்டர் சார், இப்பயாவது தோல்வி ஒத்துக்கோங்க. ஷேடோ ஹண்டருக்கு எப்பவும் தோல்விங்கிறதே கிடையாது. Zibaiska, boom, chick, boom. I'm
எம் சாரி. இதுக்கப்புறம் நான் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். என்ன நம்புங்க. அன்னைக்கும் இதே மாதிரி தானே நீ சொன்ன. அன்னைக்கு தெரியாம சொல்லிட்டேன். ருத்ரா மாதிரி ஒரு ஆள் இருந்தா நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி வேற யாராலையும் இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியாது. இனி இப்படி நடந்துக்க மாட்டேன். ஐ எம் சாரி. நான் கிளம்புறேன். நாங்க எல்லாரோட ஷேடோவையும் சேர்த்து அவங்கள சரி பண்ணிட்டோம். வெரி குட் மைரா வருண், வெரி குட். சபாஷ் ருத்ரா, நீ ரொம்ப புத்திசாலித்தனமா துணிச்சலா ஷேடோ ஹண்டரை தோக்கடிச்சிருக்க. ருத்ரா, ருத்ரா,